எவ்வளோ கேவலமான ஜென்மம் ஆயிட்டோம்டா நம்மெல்லாம். கொலை ஒரு பெரிய குற்றம், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்தியாவில் இப்போ கொலை நடந்ததுன்னா எந்த மதத்துக்கு சேர்ந்தவன், யார் செத்தான், யார் கொலை பண்ணா, அதை வச்சு அரசாங்கம் நிர்ணயிக்கும் என்ன பண்ணோன்ட்டு. உத்தம் நகரில் தருணுங்கிற ஒரு ஹிந்து யூத் ஹோலி சண்டையில் கொலை பண்ணப்பட்டா. அப்படி 6 முஸ்லிம்ஸ் இது வரைக்கும் லிஸ்ட் எடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணோம். உத்தம் நகர்ல வீடும் புல்டோசர்ல இடிச்சிருக்காங்க. இதே டைம்ல 2 நாள் முன்னாடி ஆமிர்ன்ட்டு ஒரு பையனை பஜ்ரங் தள்காரங்க மண்டலே சுட்டு தள்ளிட்டாங்க. குற்றச்சாட்டு என்ன வச்சாங்கன்னா, மாடை கடத்திட்டு போயிட்டு இருந்தான். அவன் ட்ரக்ல போயிட்டு இருந்தான். ட்ரக் எம்டியா இருந்தது. அந்த எம்டியா இருந்ததுக்கு ஜஸ்ட் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போட்டு வெளியே வந்தவன். பெட்ரோல் பங்க் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, மாடை எடுத்துட்டு போனாலும் நீ யாரா கொலை பண்றதுக்கு? மாடே இல்லை. மாடு இருந்தாலும் நீ கொலை பண்ணுவியா? பைத்தியகார்த்தனமா இருக்குல்ல. இந்த கேஸ்ல யாரும் அரெஸ்ட் இல்லை. ஹிந்துக்கு ஒரு சட்டம், முஸ்லீமுக்கு ஒரு சட்டம். இந்த மாதிரி ஒரு நாடு தேவையா நம்மளுக்கு? இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தேவையா நம்மளுக்கு? இப்படித்தான் நம்ம உருவாக்க போறோமா? ஆனா ஹிந்து அமெரிக்காவுக்கு போனோம், அங்க வேலை வேணும். ஹிந்து துபாய்க்கு போனோம், அங்க வேலை வேணும். ஆனா இங்க இருக்கிற முஸ்லிம்ஸை நாங்க நொறுக்குவோம். தினசரி அடிச்சிட்டு இருக்காங்க, நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன கவுடன் சாப்பிட சொல்றான். अरे इधर हाथ जोड़ते भेंचोत लोग, वहां पे जाके ना इंस्टाग्राम पे हमको गाली देता. என்னடா கொடுமை இது? நீ எவ்வளவு வேணா தலித் மக்கள் மேல நாசமா பண்ணுவ. அப்ப மட்டும் அவனுக்கு அவன் தலித் ஹிந்துவா தெரிய மாட்டான். ஆனா தருண் ஒரு தலித் யூத்து, இப்ப அவன் ஹிந்து ஆயிட்டான். நான் வாய்ப்பு வேணும், முஸ்லிம்ஸ் அடிக்க தாக்க வாய்ப்பு வேணும். எல்லாம் குதிக்கிறான். உத்தம் நகருக்குதான். எவ்வளவு கேவலமான ஜென்மம் ஆயிட்டோம்டா நம்ம எல்லாம்.